செய்திகள். புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து 30 எம்பிக்கள் கொண்ட பார்லிமெண்ட் குழு வரும் 21ஆம் தேதி முதல் 2 நாட்கள் முகாமிட்டு ஆய்வு செய்ய உள்ளது. புதுச்சேரியில் செவிலியர்கள் நன்கு படித்து நோயாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றி இவர்கள் நல்ல நர்ஸ் என்ற பெயரை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் விழாவில் பேசினார். வில்லியனூர் மற்றும் ஆரியூரில் கடையை உடைத்து 1.2 லட்சம் பணத்தை ஒரே நபர் கொள்ளை. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்ய 30 எம்பிக்கள் கொண்ட குழு வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் முகாமிட்டு ஆய்வு செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள அரசு துறைகள் அனைத்தும் முழு வீச்சில் அதற்கான ஆயத்த பணிகளை முடிக்கவிட்டுள்ளன. ஒவ்வொரு துறையில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்கள் பற்றிய தற்போதைய நிலை குறித்த விவரங்கள் கடந்த ஒரு வாரமாக திரட்டப்பட்டு வருகின்றன. 21ஆம் தேதி புதுச்சேரி வரும் 30 எம்பிக்கள் குழுவினர் ஆரோவில் அன்னை மற்றும் அரவிந்தர் ஆசிரமத்தை சுற்றி பார்க்கின்றனர். 22ஆம் தேதி துறை அதிகாரிகளிடம் நேரடியாக கலந்துரையாடி புதுச்சேரி அரசின் திட்டங்களின் தற்போதைய நிலை, அதன் வேகப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. தொடர்ந்து கவர்னர் முதல்வரை சந்தித்து மத்திய அரசின் திட்டங்களை வேகப்படுத்த கலந்துரையாடவும் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவ மற்றும் செவிலியர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஒளிவிளக்கு ஏற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா நடைபெற்றது. இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு 1ஆம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தினர். இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மருத்துவ அதிகாரிகளை அடுத்து நோயாளிகளுக்கு சிறந்த சேவை செய்கின்ற செவிலியர்கள் நீங்கள் என்றும், அப்படிப்பட்ட பணியை செய்கின்ற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் என்றும், அப்படி படித்தால் தான் நோயாளிகளுக்கு உதவி செய்ய முடியும் என்றார். மேலும் இந்த சேவையை செய்ய சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும், மிகவும் பொறுமையாக அனுசரித்து பணி செய்ய வேண்டும், சேவை மனப்பான்மையோடு பணியாற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறைய பணிகளை நிரப்பி வருகிறோம். வெளிநாடுகளில் செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும், இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் கல்லூரி தொடங்கப்பட்டு புதுச்சேரியில் 60, காரைக்காலில் 40 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். நீங்கள் படித்து முடித்து சிறப்பாக பணியாற்றி இவங்க நல்ல நர்ஸ் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று பேசினார். எனக்கு ஒரு வேலை உடனே கிடைக்கக்கூடிய ஒரு வேலை. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு நிறைய பிள்ளைங்க சேருவாங்க. அவங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், அந்த பிள்ளைங்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுக்குறவங்க அதே சமயத்தில் வேலை உடனடியாக வேலையினை கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பு கூட சொல்லலாம். அந்த ஆசிரியர் இப்போ நம்மளுடைய புதுச்சேரியில் இப்போ வந்து நிறைய செவிலியர் பணி நிரப்பிட்டு இருக்கோம். இப்போது எங்களுடைய நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறைய பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. NRCM நிரப்பி இருக்கிறோம், இப்போ அரசு பொது மருத்துவமனை நிரப்ப இருக்கிறோம். புதுச்சேரியில் கடந்த 2ஆம் தேதி வில்லியனூர் பகுதியில் உள்ள 3 கடைகளை உடைத்து சுமார் 4 லட்சம் ரூபாயை முகமூடி அணிந்த மர்ம நபர் கொள்ளையடித்து சென்றார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகில் உள்ள பாலமுருகன் பேக்கரியை நேற்று 2வது முறையாக ஷட்டரை உடைத்து அதே நபர் திருட முயற்சித்தார். ஆனால் பேக்கரியில் பணம் ஏதும் வைக்காததால் ஏமாற்றத்துடன் வெளியேறினார். இதனையடுத்து ஆரியூர் மெயின் ரோட்டில் உள்ள பெஸ்ட் பார்மசி ஷட்டரை நம்பி உள்ளே சென்ற மர்ம ஆசாமி அங்கிருந்த ரூபாய் 1.25 லட்சம் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு பைக்கில் தப்பிச் சென்றார். தற்போது இந்த CCTV காட்சிகள் வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வில்லியனூர் மற்றும் ரெட்டியார்பாளையம் பகுதியில் மட்டும் கடந்த 10 நாட்களில் 7 கடைகளை உடைத்து ரூபாய் 14.5 லட்சம் பணத்தை ஒரே நபர் திருடிச் சென்றுள்ளார். தொடர்ந்து நடந்து வரும் திருட்டு சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகத்தை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜிப்மரில் தேவையான மருந்துகள் இலவசமாக கிடைக்கும் நிலையில் கூடுதல் மருந்துகள் தேவைப்படுவோருக்காக தற்போது மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது. மக்கள் மருந்தகத்தால் நாடு முழுவதும் ரூபாய் 7500 கோடி நிதி சிக்கனம் செய்யப்பட்டுள்ளது.
புதுவை மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை ஜிப்மர் வழங்கி வருகிறது. சிகிச்சை முறை நன்றாக இருப்பதனால் ஜிப்மரின் தற்போதைய இயக்குனர் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பில்லை. யாருக்கேனும் பாதிப்புக்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். புதுவை ஆளுநர் பதவியை நான் ராஜினாமா செய்ய போவதாக வதந்தியை பரப்புகிறார்கள். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அறிவிப்பு தாமதத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்றும் மக்களவை தேர்தலுக்குள் புதுவை அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். மேற்பட்டு சில மருந்துகள் வாங்க வேண்டுமென்றால் நோயாளிகள் சற்று அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டி வருகிறது. அதனால் இந்த மக்கள் மருந்தகம் அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி சானிட்டரி நாப்கின் ₹1 கிடைக்குது. அதே மாதிரி இப்போது மருந்து இல்லாமல் சப்ளிமெண்ட்னு சொல்லுவோம், சத்து பவுடர்கள், அது வந்து புரோட்டீன் பவுடராக இருக்கட்டும், சத்து மாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வெளியே ₹1000 விற்றுனா இங்கே ₹200 தான். அந்த அளவிற்கு குறைவாக விற்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னாலே நான் வாங்கி கொடுத்தேன். எனக்கே தெரியும் அந்த மருந்து, அந்த புரோட்டீன் பவுடர் வெளியே வந்து ₹1200 அது. அதனால் இந்த மருந்தகத்தை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் தெளிவுபடுத்துகிறேன். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக பதவி வகித்த வல்லவன் கோவாவிற்கு மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக காரைக்கால் கலெக்டர் குலோத்துங்கன் புதுச்சேரி கலெக்டராக மாற்றப்பட்டார். இந்நிலையில் புதுச்சேரி கலெக்டராக குலோத்துங்கன் தட்டாஞ்சாவடியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பின் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பூங்கொத்து அளித்து வாழ்த்துக்களை பெற்றார். மேலும் புதிய மாவட்ட ஆட்சியரை அதிகாரிகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மாநிலத்தில் காவல்துறையில் பணியாற்றியவர்களில் கபடி உள்ளிட்ட விளையாட்டுகளில் சிறந்து விளங்கியவர்களை ஒருங்கிணைக்கவும் பாராட்டி கௌரவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை காவலர் சமுதாய கூடத்தில் காவல்துறையில் இணைதல் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம், ஓய்வு பெற்ற IG சந்திரன், காவல் கண்காணிப்பாளர்கள் சண்முக சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடாச்சலம், கொண்டா வெங்கடேஸ்வர ராவ் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றினர். மேலும் காவல்துறையில் பணியாற்றிய காலத்தில் விளையாட்டில் சிறந்து விளங்கிய முன்னாள் காவல் அதிகாரிகள் மற்றும் தற்போதைய காவல்துறை விளையாட்டு வீரர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காவலர் பயிற்சி பள்ளி கண்காணிப்பாளர் ரங்கநாதன், ஆய்வாளர் ரகுபதி, சார்பு ஆய்வாளர் தமிழரசன், ஓய்வு பெற்ற ஆய்வாளர் மனோகர் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். மாகே ராஜீவ்காந்தி ஆயுர்வேத கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் நேற்று வகுப்புகளை புறக்கணித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பயிற்சி தொகையை உயர்த்தி தரக்கோரி கோஷங்களை எழுப்பினர். கல்லூரி அதிகாரிகள் மாணவர்களை சமாதானப்படுத்தினர். முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பயிற்சி தொகை உயர்த்தி தரப்படும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்று அவர்கள் கலைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்களுக்கு ₹5000 வழங்கப்பட்டது. இந்த ஊக்கத்தொகை 20,000 உயர்த்தி தரப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். அதன்படி MBBS பயிலும் பயிற்சி மாணவர்களுக்கு உயர்த்தி தரப்பட்டது. ஆனால் எங்களுக்கு உயர்த்தி தரப்படவில்லை. இவ்விஷயத்தில் முதல்வர் தலையிட்டு பயிற்சி தொகை 20,000 உயர்த்தி தர வேண்டும் என்றார். ₹5000 உதவித்தொகையை மற்ற மருத்துவக் கல்லூரியில் கொடுக்குற மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் ₹20,000 ஸ்டைப்பண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதை கோரிக்கையாக வச்சப்போ ஐயாவும் வந்து அதை ஒத்துக்கிட்டு ₹5000லேருந்து ₹20,000 எங்களோட ஸ்டைப்பண்டை வந்து உயர்த்தி தருவதாக உறுதியளித்தார். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ₹20,000 ஸ்டைப்பண்ட் வந்து கொடுக்கப்படலை. அதே போல் ஆரம்ப காலத்திலேருந்தே ₹5000 கொடுத்துட்டு இருந்த அந்த ஸ்டைப்பண்டும் மாத அடிப்படையில் எங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே கொடுக்கல. எங்களோட கோரிக்கை என்னென்னா இந்த ரெண்டுமே வந்து நடத்தி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழுவின் ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மேற்பார்வையில் சட்டப்பேரவை உறுதிமொழிகள் குழு தலைவர் நேரு MLA தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், ஆனிபால் கென்னடி, சிவசங்கரன், அசோக் பாபு, சட்டப்பேரவை செயலர் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் கிராமப்புற விவசாயிகள் மூலம் விளைவிக்கும் காய்கறிகளை அரசு மூலம் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், புதுச்சேரி காரைக்கால் விவசாயிகளின் வங்கி கடன்களை ரத்து செய்தல், கால்நடை பராமரிப்பு துறை மூலம் கால்நடைகள் வளர்ப்புக்கு மானிய கடன் வசதிகள் ஏற்படுத்துதல், வன உயிரினங்களை காக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல், மேலும் இந்து அறநிலையத்துறை மூலம் கோயில்கள் திருப்பணிக்காக வழங்கப்படும் நிதி உதவியை காலத்தோடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் போன்ற அறிவிப்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
புதுச்சேரி நேரு வீதி போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த சாலை. நூற்றுக்கணக்கான வியாபார நிறுவனங்கள் உள்ளது. இங்கு தாறுமாறாக நிறுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் சாலை ஆக்கிரமித்து பொருட்கள் வைத்து செய்யும் வியாபாரத்தால் வாகன ஓட்டிகளால் இச்சாலையை எளிதாக கடந்து செல்ல முடிவதில்லை. இதனையடுத்து போக்குவரத்து கிழக்கு பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் நேற்று மாலை நேரு வீதியில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். நடைபாதையில் பொருட்களை வைக்கக்கூடாது, சாலையில் பொருட்கள் இருந்தால் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சாலையில் தாறுமாறாக நிறுத்திய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மற்றும் பார்க்கிங் பயன்படுத்த வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி காந்தி வீதி சின்ன மணிக்குண்டு அருகே புதிதாக அமைந்துள்ள தனலட்சுமி வங்கியின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. வங்கியின் மேலாண் இயக்குனர் சிவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி, அனிபால் கென்னடி எம்எல்ஏ, அமிர்தா வித்யாலயம் பள்ளி நிர்வாகி பிரியா மெர்டா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வங்கியை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தனலட்சுமி வங்கியின் புதுச்சேரி கிளை மேலாளர் சேனாதிபதி, அதிகாரிகள் ராமகிருஷ்ணன், சந்திரன் மற்றும் வங்கி ஊழியர்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தற்பொழுது அஞ்சல் துறை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் துரைராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அஞ்சல் துறை மற்றும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இணைந்து பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் மூலம் உதவித்தொகை பெற வங்கி கணக்கு துவங்குவது தொடர்பாக சிறப்பு முகாம் நடக்கிறது. இம்முகாம் நாளை ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் எதிரில் உள்ள கம்பன் நகரில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடக்கிறது. இம்முகாமில் அஞ்சலகத்தில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கில் கணக்கு துவங்கி விபத்து காப்பீடு திட்டம் பெறுவதற்கும், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் அரசின் உதவித்தொகையை தங்கள் பகுதி போஸ்ட்மேன் மூலம் வீட்டில் இருந்தே பெற்றுக் கொள்ளலாம். மற்ற உதவித்தொகை பெறுவதற்கான வசதியும் உள்ளது. இந்த வங்கி கணக்கு மூலம் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மேலும் மொபைல் போன் ரீசார்ஜ், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட கட்டணங்களை செலுத்திக் கொள்ளலாம். புதிய வங்கி கணக்கு துவங்க ரூபாய் 200 செலுத்தி 18 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்களுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு திட்டத்தை பதிவு செய்து கொள்ளலாம். முகாமில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச ஆதார் பதிவு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் பதிவு செய்யப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தனி தொகுதி என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மட்டும் போட்டியிடக்கூடியது. பொது தொகுதி என்பது அனைவரும் போட்டி போடக்கூடியது. சமூக ரீதியாக காலம் காலமாக அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இது. அந்த வகையில் புதுச்சேரியில் மாநிலத்தில் திருபுவனை, ஊசுடு, ஏம்பலம், நெட்டப்பாக்கம், நெடுங்காடு ஆகிய 5 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருந்து வருகிறது. எனவே ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மக்கள் போராட்ட குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஏம்பலம், தனிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், அரங்கனூர், சேலிமேடு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். இதற்கான ஏற்பாட்டினை கரிக்கலாம்பாக்கம் வேல்முருகன், ராஜாராமன், குப்புசாமி, ஜெயக்குமார், முத்துக்குமரன், ஆறுமுகம், குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குருவம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள யோக மாயா லலிதாம்பிகைக்கு ஸ்ரீ லலிதா வசந்த மண்டபத்தில் லலிதாம்பிகை பஞ்சலோக அம்மன் பிரதிஷ்டை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மகா யாகம் நடத்தப்பட்டு கலச நீரானது உட்புறப்பாடு செய்யப்பட்டு அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சாந்தனம், திருநீர் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மகா கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து 30 எம்பிக்கள் கொண்ட பார்லிமெண்ட் குழு வரும் 21ஆம் தேதி முதல் 2 நாட்கள் முகாமிட்டு ஆய்வு செய்ய உள்ளது. புதுச்சேரியில் செவிலியர்கள் நன்கு படித்து நோயாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றி இவர்கள் நல்ல நர்ஸ் என்ற பெயரை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் விழாவில் பேசினார். வில்லியனூர் மற்றும் ஆரியூரில் கடையை உடைத்து 1.2 லட்சம் பணத்தை ஒரே நபர் கொள்ளை. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.